காந்தியிடமும் முரண்பாடு இருந்தது. ஈவே ராமசாமியிடமும் முரண்பாடு இருந்தது. இது ஏற்கத் தகுந்த முரண்பாடு என பார்ப்போம். தொடர்ந்து காண்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. காந்தியடிகள் சொன்னது ஒரே விஷயம் சார்ந்து தான் இருவேறு காலகட்டங்களில் இருவேறு கருத்துக்களைக் கூறியிருந்தால். கடைசியாக சொன்னதையே தன் கருத்தாக கொள்ள வேண்டும். காந்தியடிகள் சொன்னது போல் ஈவே ராமசாமி மாறுபடும் தம் முரண்பட்ட கருத்துகளுக்காக தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லி இருக்கிறாரா என தேடியபோது. ஈவே ராமசாமியும் கூறி இருக்கிறார். ஆனால் காந்தி போல் நறுக்கு தெரித்தாற் போல் கூறாமல் வளா வளா கொள கொளா என கூறி இருக்கிறார். அப்படி ஒரு முறை கூறியது நானும் மனிதன்தானே. ஒரு பொருளை வேண்டுமென்றே உடைப்பதற்கும் தெரியாமல் உடைப்பதற்கும் வித்தியாசம் உள்ளதே என்கிறார். ஈவே ராமசாமி தெரியாமல் உடைத்தாரா இல்லை முட்டாள்தனமாக வேண்டுமென்றே உடைத்தாரா என பார்த்தால் வேண்டுமென்றே உடைத்தார் என அறிய முடியும். மேலும் ஈவே ராமசாமி தன் முட்டாள்தனமான முரண்பாடுகள் குறித்து நான் மாறுவது ஏன் என்கிற தலைப்பில் கூறியது. நான் அடிக்கடி கொள்கையில் மாற்றமடைபவன் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாக இருக்கலாம். நீங்கள் அதை ஏன் கவனிக்கிறீர்கள். ஒரு மனிதன் அவன் பிறந்தது முதல் இன்றுவரை திருடிக் கொண்டே இருக்கின்ற ஒரே நிலைக்காரன் என்று சொல்லப்பட்டால். அவன் மகா யோக்கியனா. எந்த மனிதனும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் ஆசைப்படுகிறீர்கள். அதனால் உங்களுக்கு என்ன லாபம். மாறுதல் முற்போக்குள்ளதா பிற்போக்குள்ளதா. அதனால் மக்களுக்கு நன்மையா தீமையா என்பன போன்றவைகளை கவனிக்க வேண்டியது தான் அறிவாளிகளின் கடமையாகும். மற்றும் பொது நன்மையை உத்தேசித்து கஷ்டப்படுகிற மக்கள் நன்மையை உத்தேசித்து மாறினானா அல்லது சுயநலத்திற்கு அக்கிரமமான லாபமடைவதற்கு மாறினானா என்று பார்க்க வேண்டும். யோக்கியன் அறிவாளி ஆராய்ச்சியாளி பொறுப்பாளி ஆகியவர் மாற வேண்டியது அவசியமாகலாம். அதைப்பற்றிய கவலை ஏன். யார் எப்படி மாறினாலும் பார்க்கின்றவர்களுக்கு புத்தியும் கண்ணும் சரியாய் இருந்தால். மாற்றத்தைப் பற்றி ஒன்றும் ஆபத்து வந்துவிடாது. மாறுதல்கள் காலத்திற்கும் பகுத்தறிவிற்கும் முற்போக்கிற்கும் ஏற்றாற்போல் நடந்துதான் தீரும். எனவே நான் மாறுதலடைந்து விட்டேன் என்று சொல்லப்படுவதில் வெட்கப்படுவதில்லை. நாளை நான் எப்படி மாறப்போகிறேன் என்பது எனக்கே தெரியாது. ஆகையால் நான் சொல்வதை கண்மூடித்தனமாய் நம்பாதீர்கள். குடி அரசு அக்டோபர் 11 1931. புத்திசாலித்தனமாக பேசுகிறேன் என வழக்கம் போல் முட்டாள்தனமாக பேசிவிட்டார். திருடன் திருடனாகவே அதாவது ஒரு நிலைக்காரனாகவே இருக்க யாரும் விரும்புவதில்லை. ஒரு பொறுக்கி ஒரு விலை மகள் அவ்வண்ணமே வாழ்ந்து வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என பகுத்தறிவுள்ள எவனும் விரும்ப மாட்டான். நல்லவனை யோக்கியனாகவே இருக்க விரும்புவதை யாராவது தவறென்று சொல்வார்களா. மாறிக்கொண்டே இருப்பதை மாற்றத்தை வரவேற்க வேண்டும் என்றால் திருடன் யோக்கியனாக மாற வேண்டும். அதை வரவேற்போம். அதே நேரம் எந்த மாற்றத்தை வரவேற்க இயலாது. யோக்கியன் திருடனாக மாறுவதை வரவேற்க முடியுமா. நல்லவள் விலைமகளாவதை வரவேற்க முடியுமா. நிச்சயம் முடியாது. நாம் ஏதாக மாறுகிறோமோ அதைப் பொறுத்து தான் வரவேற்பும் விமர்சனமும். இதை உணர்கிற திராணியில்லாது ஈவே ராமசாமி காந்தி விஷயத்தில் புலம்பி தள்ளி இருக்கிறார் என தான் சொல்ல வேண்டும். காந்தியின் முரண்பாடுகளை பல இடங்களில் ஈவே ராமசாமி விமர்சித்திருக்கிறார். ஆனால் காந்தியை விட அதிக முரண்பாடு கொண்டவராக ஈவே ராமசாமி இருந்திருக்கிறார். ஈவே ராமசாமி சொல்வது போல் அந்த முரண்பாடு நன்மையை தருகிறதா என பார்த்தால் தீமை தருவதோடு அறிவு மோசடியல்லவா செய்கிறது. அதனால் இருவரின் முரண்பாடுகளையும் ஒப்பிட்டு எது உத்தமமான முரண்பாடு என பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. காந்தியின் முரண்பாடுகளை பழைய புதிய காந்தி என பிரித்து ஈவே ராமசாமி குடியரசில் கற்பனை உரையாடலில் கூறுகிறார். சுயராஜ்யம் இல்லாமல் போனதற்கு காரணம் இந்து முஸ்லிம் ஒற்றுமை இல்லாததேயாகும்.
இந்து முஸ்லிம் ஒற்றுமையில்லாமல் சுயராஜ்யம் வராது. வந்தாலும் இந்தியா இரணகளமாகிவிடும். பழைய காந்தி இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு தடையாயிருப்பது அந்நிய ராஜாங்கமேயாகும். முதலில் சுயராஜ்யம் பெற்றுவிட்டால் இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ளலாம். புதிய காந்தி குடியரசு நவம்பர் 15 1931. காந்தியிடம் ஏன் இந்த முரண்பாடு. இந்து முஸ்லிம் ஒற்றுமை விஷயத்தில் அறிவு நாணயத்துடன் சிந்தித்தால் தான் இதற்கு நேர்மையான பதில் வரும். ஈ.வே. ராமசாமி அப்படி சிந்திக்கக் கூடியவர் இல்லையை. பிறகெப்படி நேர்மையான பதில் வரும். இரு வேறு மதங்களிடம் ஒற்றுமையை ஏற்படுத்துவது இயலாதது. உலகில் எந்த நாட்டிலும் அது சாத்தியமே இல்லை. ஒரு மதம் இன்னொரு மதத்தை அழிப்பதிலேயே குறியாய் இருக்கும். கிறிஸ்தவமும் இஸ்லாமும் வளர்ந்த நாட்டில் அவை வருவதற்கு முன் இருந்த மதங்களை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கொண்டுதான் தேட வேண்டும். மத நல்லிணக்கம் என்பது தெரிந்தே ஏமாற்றிக் கொள்ளும் விஷயம். என்கிற வரலாற்று உண்மையை உணர்ந்தமையால் காந்தி மத ஒற்றுமையை தூக்கி போட்டுவிட்டு. எது கதைக்காகிறதோ அதை, அதாவது நாட்டின் விடுதலையை முதலில் பார்க்கலாம். என்கிற முடிவுக்கு வந்திருக்கலாம். மத ரீதியில் உருவான பாகிஸ்தானிலேயே இன்று வரை அமைதி இல்லை. இன்றைக்கு மத்திய கிழக்கில் என்ன நடக்கிறது. மோதல் 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 தானே. ஆனால் இந்த உண்மையை அறிந்து கொள்ள முயலாத ஈ.வே. ராமசாமி. அந்த முரண்பாட்டை காந்தியின் தோல்வியாக பகடி செய்ய மட்டும் பயன்படுத்துகிறார். சரி, ஈ.வே. ராமசாமி இந்து முஸ்லிம் விஷயத்தில் காந்தியை விட நேர்மையாக. முரண்பாடில்லாத புத்திக்காரராக இருந்தாரா. காலமெல்லாம் இந்து எதிர்ப்பையும் இஸ்லாமிய ஆதரவையும் கொண்டிருந்துவிட்டு. கடைசியில் அதில் உருண்டு புரண்டு தடுமாறி பிறகு ஈ.வே. ராமசாமி கேவலமாக கூறியது. பார்ப்பானுக்கு பயந்தும் முஸ்லிம்களுக்கு அதிக இடம் கொடுத்தும் வந்தோம். அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது. காந்தி இவ்வளவு கேவலமாக ஒருவனை ஒழித்துக் கட்ட இன்னொருவனுக்கு கொம்பு சீவவில்லை. காரணம் அதை போன்ற கோழைத்தனமும் இழிவான செயலும் வேறொன்றுமில்லை என நினைத்தார். ஈ.வே. ராமசாமியைப் போல் கண்மூடித்தனமாக எந்த ஒன்றையும் காந்தி ஆதரிக்கவில்லை. பிறகு ஈ.வே. ராமசாமியைப் போல் சாணியை மிதித்து அசிங்கப்பட்டு மலத்தின் மீது காலை வைக்க நேர்ந்த பழமொழியாக முடிந்தது என எங்கும் ஒப்பாரி வைக்கவில்லை. காந்திக்கு சாணி எது மலம் எது என்ற வேறுபாடு தெரிந்திருந்தது. ஈ.வே. ராமசாமியோ அது தெரியாத முட்டாளாக இருந்தார். ஒன்றை ஆதரிக்கும் முன்னால் ஆதரிக்கப் போவதை அதன் ஆணிவேர் வரை ஆராய்ந்து பிறகு அதை ஏற்பதா வேண்டாமா என கூறி இருக்க வேண்டும். ஈ.வே. ராமசாமியோ நுனிப்புல் மேய்ந்திருக்கிறார். பகுத்தறிவாதி என சொல்லி கொண்டவனுக்கு அது அழகா. நாம் நினைத்ததற்கு மாறாக நாம் செய்ததில் சில தவறுகள் ஏற்பட்டு அதில் தோல்வி கிடைத்திருக்கலாம். இது எல்லோர் வாழ்விலும் ஏற்படக்கூடியதே. அது தான் காந்தியின் முரண்பாடுகளில் இருந்தது. ஆனால் செயலை செய்ய திட்டமிடும் போதே தவறானதாக அயோக்கியதனமானதாக இருந்தால் அது தான் ஈ.வே. ராமசாமியின் முரண்பாடுகளில் இருந்தது. முஸ்லிம்கள் விஷயத்தில் இன்னும் மகா மோசமான அறிவுக்காரனாக 60களில் மாறினார். முஸ்லிம்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஓடுங்கள். முஸ்லிம்களுக்கு நமது மண்ணில் என்ன வேலை என்றார். அவ்வாறான இழி காரியத்தை காந்தி செய்யவில்லை. அதனால் தான் அவர் மகாத்மா. இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்றார். அது உண்மையா. சகோதரத்தன்மை மத அடிப்படைவாதிகளிடம் வருமா இருக்குமா என்பது வேறு விஷயம். ஆனால் இருதரப்பும் அடித்துக் கொண்டே இருக்க முடியாது. இருக்கவும் கூடாது என நினைத்தார். ஆனால் ஈ.வே. ராமசாமி என்ன சொன்னார். அடித்து கொண்டு சாகச் சொன்னார். நாம் இங்குதான் பாரத வீரர்கள் பீமன் சந்ததிகள் என்று மேடையேறி பேசிக் கொள்ளுகின்றோமே யொழிய. ஓர் அராபிதேசத்தவனை நடுத்தடத்தில் கண்ணில் பார்த்து விட்டால் நமது மக்கள் ஆண் பெண் அடங்கனும் நடுங்குகின்றன. காலுடன் மூத்திரம் பெய்ந்து கொள்ளுகின்றன. வெளிதேசத்திலிருந்து எவன் வந்தாலும் அவனைக் கண்டால் இப்படித்தான் நடுங்குகின்றோம். ஆனால் நாம் காளி வீரன் கருப்பன் முனியன் சடையாண்டி முதலிய வீரம் பொருந்திய தெய்வங்களை கும்பிடுகிறவர்களாகவும் இருக்கிறோம்.
எதற்காக கும்பிடுகிறோம் என்றால் அத்தெய்வங்களுக்கு உள்ள தைரியம் நமக்கும் வரவேண்டுமெனவே தான் என்கிறோம். ஜூன் 28 1931 குடியரசிலிருந்து. ஈ.வே. ராமசாமியின் இந்த மானக்கேடான அருள்வாக்குக்கு என்ன அர்த்தம். மோதச் சொல்லுகிறாரா. இரு தரப்பிற்குமிடையே தூண்டிவிடும் விதமாக பேசிய ஈ.வே. ராமசாமி எவ்வளவு பெரிய அயோக்கியன். இந்த அயோக்கியத்தனத்தை கனவிலாவது நினைத்து பார்த்திருப்பாரா மகாத்மா. நமக்கு காந்தியின் சிற்சில காரியங்களில் முரண்பாடுகள். தவறுகள் தெரிந்தாலும் அவரை தயக்கமின்றி மகாத்மா என அழைக்கவும் முடிகிறது. இரு மதங்களிடையே பிளவை உண்டுபண்ணும் விதமாக பேசி. போலி பகுத்தறிவை காட்டிய ஈ.வே. ராமசாமியிடம் இந்த விஷயத்தில் மட்டுமல்ல. எந்த விஷயத்திலும் நேர்மைத்தன்மை இல்லாதால் பெரியார் என சொல்வதில் உடன்பாடே இல்லை. வெறும் ராமசாமி தான். எந்த உயரிய பட்டத்திற்கு அருகதை இல்லாத நபர் ஈ.வே. ராமசாமி. இவரை பெரியார் என அழைத்தால் உண்மையான பெரியார்களை அவமதிப்பதாகுமே.